ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கல்லூரி காலம் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் பற்றின டீட்டெயில் தான் பார்க்குறோம். அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கான ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறது கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான அலாட்மெண்ட், அதாவது ஸ்லைடிங் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களுக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆகியிருக்குங்க. ஸோ இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் அண்ட் ஃபர்தரான அப்டேட்ஸும் என்ன கொடுத்துருக்காங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த 3 யூனிவர்சிட்டிஸும் சேர்ந்து தாங்க இந்த கவுன்சிலிங்கை வந்து நடத்திட்டு வராங்க. இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்தவங்க வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் ஸ்லைடிங் பண்ணியிருப்பீங்க. எனிவே ஏதோ ட்ராவல் ஆர் உங்களுக்கு பிடிக்காத காலேஜ் கிடச்சிருந்துருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸாக இருந்திருக்கலாம் அந்த காலேஜ், இல்லை உங்களுக்கு வேறு காலேஜ் வேணும்னு நினச்சிருக்கலாம். இந்த காரணத்தினாலலாம் வந்துட்டு ஸ்லைடிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான அலாட்மெண்ட் வந்திருக்கு. உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே தெரியும், அகாடமிக் ஸ்ட்ரீம் ரவுண்ட் 1 ஸ்லைடிங் ரிசல்ட் பப்ளிஷ்ட் அப்படின்னு அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வருது. ஸோ இதை எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து உங்களுக்கு சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த சைன்இன் ஆப்ஷன் போயிட்டு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்து வந்துடும். இன் ஃபேஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அலாட் ஆகியிருக்கிற பிளேஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் கொடுத்துருப்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரதுக்கான டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுபடி வந்து நீங்கள் போயிடலாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயு அட்மிஷனோட வெரிஃபிகேஷன் லிஸ்ட், அதாவது டிஎன்ஏயு அகாடமிக் ஸ்ட்ரீம் ரவுண்ட் 2 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டும் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12th உங்களோட ஸ்கீம் வந்து அகாடமிக் ஸ்கீமில் இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ எங்கே வர சொல்லியிருக்காங்கன்னா, அதே மாதிரி அண்ணா ஆடிட்டோரியம், டிஎன்ஏயு கோயம்புத்தூர் வர சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து நோட்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. த அலாட்மெண்ட் இஸ் ப்ரொவிஷ்னல் அண்ட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கான செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்கள் நேமை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபைண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த ஃபைண்டுன்னு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களோட நேம் ஆர் உங்களோட அப்ளிகேஷன் ஐடி இது எது போட்டாலுமே அந்த நேம் கேட்டால் உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அந்த ஒரு டார்க்னஸ் தெரியும். ஓகேங்களா? ஸோ டார்க் பண்ணி காமிப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுங்கிறத நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன். 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து 20,000 ஃபீஸ், இது எல்லாமே எடுத்துகிட்டு அண்ணா ஆடிட்டோரியம், டிஎன்ஏயு கோயம்புத்தூருக்கு நீங்கள் போகணும். ஓகேங்களா? ஸோ நிறையா பேத்துக்கான டவுட்டே வந்துட்டு தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்குமாங்கிறது தான். தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கிறது பாசிபிள் ரொம்பவே கம்மி தாங்க. பிகாஸ் செகண்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கான சீட்டை வந்து ஃபில் பண்ணிட்டுருவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 180, 190 இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சீட் அலாட் பண்ணாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டில் 160 இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு சீட் அலாட் ஆகும். நேத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து சீட் அலாட்மெண்ட்ங்கிறது நிறையா பேத்துக்கு வர ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.